இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வந்திருக்கேன். இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பர்பான இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிள். இதுக்கான தேவையான பொருட்களும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடியது தான். இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற பொருட்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே இது உபயோகமான ஒரு ரெசிபியாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் வச்சிருந்து சாப்பிட்லாம். 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாம். வாங்க இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துலாம். நான் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. நம்ம செய்ய போகிறது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது நல்லா ஹீப்பாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் வர மல்லி, கொரியண்டர் சீட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வர மல்லி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது பொன்னிறமாக வரணும். வெந்தயம் பொன்னிறமாக வந்தால் தான் கசக்காது. அதே மாதிரி இந்த வெந்தயம் ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த தொக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக பண்ணி ரெடியாக அந்த சைடு வச்சுடுங்க தனியாக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் அளவுக்கும் புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியில் இருக்கிற இந்த நான் காமிக்கிற மாதிரி சைடில் இருக்கிற நார், ஓடு, கொட்டை ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. பொதுவாக புளியில் நார் இருந்தால் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ நார் தேவையில்லை. அதனால் அந்த நாரெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அந்த புளியை சின்ன சின்னதாக பிச்சு அதில் சேர்த்து மிதமான தீயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது இது நல்லா சேர்ந்த மாதிரி அரைச்சி கிடைக்கும். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. லைட்டாக செவந்து வர மாதிரி இருக்கிற பக்குவத்தில் எடுத்து வச்சுருங்க. இதை தனியாக வச்சுருங்க, அது ஆறட்டும். அதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பேனில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். அதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் எதுக்கு சேர்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல இனிப்பு சுவை கொடுக்கும். அதனால் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ 300 கிராம் ஆயிடுச்சு. இப்போ மொத்தமாக உரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ஐயும் சேர்த்து மிதமான தீயில் நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்கிட்டோன்னா தொக்கு நல்லா மணமாக இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் ட்ரையாக வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டுடுங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு செய்யணும். இப்போ நம்ம வறுத்ததை முதல்ல வறுத்ததை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம புளி வறுத்தோம். அதை இன்னொரு பெரிய மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்த புளியை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது நல்லா பவுடர் மாதிரி ஆகிடும் அரைச்சோன்னா. இப்போ பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி ஆகிடுச்சு. வெறும் புளி மட்டும்தான், அந்த புளி நல்லா பவுடர் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கின சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை பொன்னிறமாக வதக்கினோம் இல்லையா, அதை நல்லா ஆறிடுச்சு. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பசை தான், அந்த ஈரசத்துக்கே நல்லா அரைப்பட்டுடும். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஓரளவு 3/4 கோர்ஸாக வர மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவு கோர்ஸாக வர மாதிரி இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம பேனில் திரும்பவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முக்கியமாக நல்லெண்ணெய் தான் சுவை கொடுக்கும். குளிர்ச்சி இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் உங்களுக்கு இல்லை தேவையை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் ரொம்ப ஸ்பெஷல். இல்லை கடுகு, பெருங்காயம் தாளிச்சிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு பெருங்காயம் பொரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் அடிக்காது. அந்த நல்ல எண்ணெயில் இந்த மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் நல்லா பொங்கி வரும். சிம்மில் இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். சுவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம், கொத்தமல்லி தழை கோர்ஸாக அரைச்சோம்ல ஒரு பேஸ்ட்டு, அதை முதல்ல சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சுருண்டு வரும்போது நம்ம அந்த கடுகு பொடி அரைச்சதை, கடுகு வெந்தயம் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிதமான தீயில் நல்லா ஒன்றா சுருண்டு வரணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சுவை பார்த்துட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்த்துட்டோம். இது நல்லா சேர்ந்த மாதிரி பேனை விட்டு வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு வெல்லம், இனிப்பு சுவையும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். வெல்லமும் வெந்தயம் எப்போவுமே ஒரு ப்ரிசர்வேட்டிவாக அதில் ஒர்க் பண்ணும். அதுக்காக தான் அந்த வெல்லம் சேர்க்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ட்ரை கண்டெய்னரில் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இது கெட்டே போகாதுங்க. இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றதாக இருக்கும். எத்தனையோ விதவிதமாக நம்ம தொக்கு செய்கிறோம். இந்த சின்ன வெங்காயம் நல்ல சீசனில் இருக்குது அப்படிங்கிறதுனால சின்ன வெங்காய தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நீங்கள் சப்பாத்தியில் கூட உள்ளே அப்ளை பண்ணி ரோல் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் தின்ன தோசை போட்டுட்டு அதில் கூட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. சுவை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.